டிஎம்கே எப்படிமா ஜெயிக்கும்? நீங்க வேற இந்த தடவை 40க்கு 40 பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2026 வரப்போற எலெக்ஷன்ல வந்து டிஎம்கேக்கு சவால் வந்து பிஜேபியா இல்லாட்டி வந்து விஜய் சாரோட கட்சி எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் கட்சி. அதான் நீங்க தான் சொன்னீங்க, அவர் வந்தா அப்படியே நாடே மாறிடுன்ற அளவுக்கு உங்களெல்லாம் நீங்க எல்லாம் ஏற்றி விடுறதுக்கு ரெடியா இருந்தீங்க. அவர் வந்து படத்துல நடிச்சு இப்போ ஓரளவுக்கு ஃபெடப் ஆயிடுச்சு, அதனால இப்ப அவர் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. சரி, ஆமா, அதனாலதான் டிஎம்கே வந்த போதும் அந்த சினிமா கவர்ச்சி இருந்ததுமா. அப்ப ஒத்துக்கிறீங்க? இல்லன்னு சொல்லலையே. 2026 ஒரு பதவி ஏத்துக்கிட்டாருமா. அப்ப கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாரு. பின்ன விஜய் தேர்தலில் நிக்கல, அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. அது என்னம்மா, அது வைரத்தை தங்கத்துல பதிக்கணும், தகரத்துல பேச்சா என்ன ஆகும்? வணக்கம் மக்களே, இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். சார், ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, உங்களோட கருத்து என்ன? என்ன கருத்து? மக்களுடைய கருத்து, நம்முடைய கருத்து, அவ்வளவுதான். அப்படியா? இதுல நம்ம அதாவது இது நடக்கணும்னு நினைச்சோம், நடந்துருச்சு. நடக்காதுன்னு பயந்தோம், அது அந்த பயம் நமக்கு நீங்கி இருக்குது, அவ்வளவுதான். இல்ல, மூன்றாவது முறையாவும் பிஜேபியே வந்திருக்கே சார், இது வந்து அவங்களோட ஆட்சியோட சிறப்பை வந்து குறிக்குதா? பிரமாதமான சிறப்பத்தை காட்டியிருக்குது. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பிஜேபியோட வாக்கு வந்து கூடிக்கிட்டே போகுது, இது வந்து அவங்களோட சக்சஸ்க்கான அறிகுறியா சார்? அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். யார் இப்ப இந்த பாத்தீங்கன்னா யாருமே ஒரு 50,000 ஓட்டு குறைஞ்சு யாருமே வாங்கல சார். இன்னொரு ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி, அதாவது இப்போ டிஎம்கே பாஜக வராது, மோடியால இங்க இருக்க முடியாது, அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி அவங்க வந்துட்டாங்க. 2026 எலெக்ஷன்ல ஒரு பக்கம் விஜய் சாரும் வந்து போட்டியிட போறாரு. சோ இதெல்லாம் வச்சு சூழல்லாம் பார்க்கும் போது டிஎம்கேக்கு சாதகமா எதுவுமே இல்லையே சார். டிஎம்கே எப்படிமா ஜெயிக்கும்? நீங்க வேற இந்த தடவை 40க்கு 40 பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா, தப்பா போட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாரு. பின்ன சினிமாவில் நடிச்சு, ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சினிமா முகம். வேற அதுக்கு மேல ஒரு மாற்று இது வேணும். ஆமா, மாற்று என்ன? சினிமாவில் நடிச்சிருக்காரு, அது போதாது, அப்புறம் உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு? சரி சார், இப்போ 2026 வரப்போற எலெக்ஷன்ல வந்து டிஎம்கேக்கு சவால் வந்து பிஜேபியா இல்லாட்டி வந்து விஜய் சாரோட கட்சி எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் கட்சி. எப்படி சார் சொல்றீங்க? அவர் தான் சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, நமக்கு அதுதானே முக்கியம். மக்களுக்கு சேவை செஞ்சதா இது மக்களை நம்ம யாரு கவனிச்சோம்? அவர் சினிமால ஒரு சீன்ல வந்தா போதாதா? அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கிறோம் மீடியா வச்சு? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? திமுக வின் பண்ணா மட்டும்தான் மக்கள் நேர்மையா வந்து எலெக்ஷன் நடத்தினாங்க, திமுக ஜெயிச்சுச்சுன்னு சொல்ல வரீங்க? மத்தவங்க யார் வின் பண்ணாலும் ஒண்ணு ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றீங்க, இல்ல சினிமா முகத்தை வச்சு ஜெயிக்கிறாங்க. ஆமா ஆமா, அதே யூ ஆர் ரைட், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ரைட், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ரைட். இப்போ ஆந்திராவுல வந்து பவன் கல்யாண் ஜெயிச்ச மாதிரி வந்து நம்ம விஜய் சார் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்களே ஏத்தி விட்டீங்கன்னா வரும். எப்படி சார் டிஎம்கே வின் பண்ணா மட்டும் நேர்மைன்றீங்க, மத்ததெல்லாம் மட்டும் அவங்க ஏத்தி விடுறாங்க, ஊடகம் ஏத்தி விடுது அப்படின்றீங்க? டிஎம்கே வந்த போதும் அந்த சினிமா கவர்ச்சி இருந்ததுமா. அப்ப ஒத்துக்கிறீங்க? இல்லன்னு சொல்லலையே. சத்தியமூர்த்திங்கிற ஒருத்தர் இது பண்ணதை வச்சுதான் காமராஜர் பெரிய அரசியல் தலைவரா வந்தார். சத்தியமூர்த்தி ஒரு பெரிய நாடக நடிகர், தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ. சினிமா வச்சுதான் வந்தாங்க, சினிமா வச்சுதான் வந்தாங்க. ஏவிஎம் படமெல்லாம் என்னவா இருந்தது? நாம் இருவர் படத்தை எடுத்து பாருங்க. ஆமா, காங்கிரஸ் பிரச்சாரம் தான் கம்ப்ளீட்டா. டிஆர் மகாலிங்கன் ஒரு நடிகர் இருந்தாரு, ஒரு பிராமணர். அவரு படங்கள்ல பூரா மோகன சுந்தரங்கள் படத்துல காங்கிரஸ் பிரச்சாரம் தான் நடக்கும். சத்தியமே ஜெயம் தரும் என்றே போற்றி புகழும் அந்த ஜவஹரை போற்றி புகழ்ந்து ஒரு பாட்டு வேணுமா அப்படின்லாம் பாட்டு வருது. நாட்டுக்கு சுதந்திரம் வந்து அந்த நல்ல நாளை குறித்து ஒரு பாட்டு வேணுமா, இது மாதிரி அந்த ஒரு பாட்டுல வந்து காங்கிரஸ் பிரச்சாரம் ஃபுல்லா இருக்கும். அன்னைக்கு இருந்த இதுல வந்து 57ல வந்து தேர்தலில் வந்து திமுக வந்து போட்டியிடுதுன்னு உடனே எஸ் வாசன் வந்து ஒரு படத்தை எடுத்து விட்டார் காங்கிரஸுக்கு ஆதரவா. அதுல வந்து திமுகவை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ படுத்தி தான் எடுத்தார். அப்படி ஒரு ரவுடி மாதிரி ஒரு ஆளு தோல்ல அப்படி தோண்டு போட்டுக்கிட்டு என்ன தேவலரே அப்படின்ட்டு வந்தாங்க, அவன் திமுக ரவுடிகளா காட்டினான். அதெல்லாம் போட்டுதான் அதுக்கப்புறம் பெரியார் ஒரு பக்கம் ஏற்று நிற்கிறார் திமுகவை. பத்திரிகைகள் அத்தனையும் அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள் பூராமே அவள் கையில் 3% கையில் இருக்கு. திட்டம் போட்டு இது ஒழிச்சாங்க, இது பண்ணாங்க. 15 இடத்துல வச்சு எதிர்பார்க்கல சார். ஆக்சுவலா இப்ப வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், ஆனா அவர் எந்த அறிக்கையுமே கொடுக்கலையே சார். என்ன மேலிடத்துல இருந்து உத்தரவு வரல? முதல்ல என்ன வரல? பாஜக இருந்து வரணும் இல்ல, அந்த பிறகு தானே அவர் வாயை திறப்பாரு.
சார் என்ன சார் எல்லாத்துக்கும் கொண்டு போய் பாஜக சேர்க்கிறீங்க? அவங்க அப்பா கட்சி ஒண்ணு தொடங்கினாரு சந்திரசேகரன். ஒரு ஒரு கேளுங்க, அத உடனே என்ன பண்ணாரு, கட்சி தொடங்கினா தொலைச்சு போடுவாரு. அது இவரு சொல்லலையே. ஜெயலலிதா ஆமா கூப்பிட்டு அவங்க அனுப்பிச்சாங்க. சொன்னாங்க, உடனே பின் வாங்கிட்டாங்க. துண்டா காணோம் துணியை காணோம்னு அந்த மக்கள் ஆதரவு பெற்ற மகத்தான இன்னைக்கு வந்தா சூரியனே விஜய் கட்டுதான் முளைக்குங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியே இல்ல சார், நீங்க அன்னைக்கு சொன்னதுதான் சினிமா முகம். அதான் நீங்க தான் சொன்னீங்க, அவர் வந்தா அப்படியே நாடே மாறிடுன்ற அளவுக்கு உங்களெல்லாம் நீங்க எல்லாம் ஏத்தி விடுறதுக்கு ரெடியா இருந்தீங்க. காணாம போயிட்டாரு. அப்பா வந்து கட்சி வீட்டுக்குள்ளாரே வராதுன்னு சொல்ற அளவுக்கு அப்பாவுக்கு மகனுக்கு சண்டை நடந்தது. இன்னைக்கு எதுக்காக அரசியலுக்கு வந்தாரு? ஒரு மிரட்டல். இது ஒரு மிரட்டலா? ஆமா. ஒருவேளை அவருக்கு நடிச்சு இதுக்கப்புறம் தான் போனோம், நல்லா பண்பட்டு இருக்கும் இப்ப தோணி இருக்கலாம். இன்னைக்கு அவருடைய படங்கள் டப்பாவா கழட்டிட்டு போயிருக்கு. லியோ படம் வந்து உலக வரலாற்றில் நம்பர் 1 படம் அப்படின்னாங்க. 2வது நாளா வந்து ஓடிடில வந்து ஓடிட்டு இருக்கு. அதுதான் சார். அப்புறம் நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னா அது ஒண்ணு ஓடவே இல்லைங்க. ஏங்க இப்படி போய் பேசிக்கிட்டு சூப்பர் சார், நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அதாவது யாரோட மிரட்டலுக்கும் விஜய் இப்ப கட்சி ஆரம்பிக்கல. அவர் வந்து படத்துல நடிச்சு இப்போ ஓரளவுக்கு ஃபெடப் ஆயிடுச்சு. அதனால இப்ப அவர் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. சரி, ஆமா, அதனாலதான் வரும். அதை எப்படி பாக்குறீங்க? டிஎம்கே நான் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தான் அவர் ஆட்சிக்கு கொண்டு வந்து வச்சுட்டீங்களாமா? இன்னும் இல்ல சார், இன்னும் 2026 ஒரு பதவி ஏத்துக்கிட்டாருமா? நீங்க தான் சிம்மாசனத்துல எடுத்து போய் தொடச்சு வச்சுட்டீங்களா? அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு சார். ஒரு சின்ன விஷயம், இப்போ ஒரே ஸ்டைல் ஆஃப் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் வந்து பண்றப்போ நமக்கே போர் அடிக்கும். ஒரே மாதிரியான ஆட்சி இருக்கிறப்போ ஒரு யங்ஸ்டர், புரியுதுங்களா, அவர் வந்து உங்க பாஷையில சொல்லணும்னா நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு சினிமா பர்சன், அவர் வந்து இப்போ அவரோட இது வரும்போது கொஞ்சம் மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா சார்? யார் வேணாம்னா வரட்டுமே, மக்களை பார்த்து பேசட்டுமே. சார், அதிமுக வந்து ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? அது உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன சார்? சொல்ல முடியாது. அவங்க பகுதியில வந்து பழனிசாமி தவறு பண்ணிட்டு தான் அவங்க கருதுறாங்க. அது தெரியும். பழனிசாமி எந்த காரணத்தை முன்னிட்டு அந்த கூட்டணியை முடிச்சுக்கிட்டு இருந்திருக்க கூடாது. அப்படி சேர்த்திருந்தாக்கா 35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் இருந்தா அவங்களுடைய கணிப்பு. இப்போ வந்துட்டு இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத பத்தி ஏதாவது சிந்திப்பாரா? சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சார் வந்து மோடிக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாரு. பட் இன்னைக்கு காலையில அவர் விட்டு அறிக்கையில பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கறதா பேசியிருக்காரு. இந்த என்ன ஆங்கிள் பாக்குறீங்க சார்? அவர் கூட்டணி சேர்ந்தது பாஜகவோட கூட்டணி வச்சு அந்த தேர்தல் நின்னாரு. அதுலதான் வெற்றி பெற்றாரு. நாடா சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் பாஜகவோட கூட்டணி தான். அதுல ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கு பிறகு நான் இதுலயும் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய ஆதரவு இல்லாம வந்து மோடியால மந்திரி ஆக முடியாது, பிரதம மந்திரி ஆக முடியாத நிலைமைக்கு அவருடைய இது இருக்குது. அவருடைய ஆதரவு கொடுத்தாவணும். நம்ம 20 எம்எல்ஏக்கு அந்த 25 எம்பிக்கள் அவர் கொடுத்தா தான் மோடியால பிரதம மந்திரி ஆக முடியும். அவருடைய நிலைமை அந்த மாதிரி ஆயிருக்குது. அவர் மேல ஏன் சந்தேகம் வந்ததுன்னா, உடனடியா ஸ்டாலின் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்துக்கள்னார். அவர் வெற்றி பெற்ற உடனே மோடி சொல்றதுக்கு முன்னாடி இவரு சொல்லிட்டார். சொன்ன உடனே அடுத்த அப்படி எல்லாரும் நிறைய, அதாவது இந்த இந்தியா கூட்டணியில இருக்கவங்க நிறைய பேர் அவருக்கு வாழ்த்து சொன்னாங்க. அந்த பதவிக்கு இவங்க வந்து பதவியை ஏத்துக்கிட்ட உடனே அந்த மாநிலத்துல இருக்கிற முக்கியமான பதவிகள் எல்லாம் பாஜக உட்காந்துச்சு. கிராமப்புற நலம், கைத்தொழில்கள், மண்பானை தொழிலாளர்கள் நலம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிதிஷ்குமார் கொடுத்தாச்சு. டிஃபென்ஸ், இது நிதி, சட்டம் ஒழுங்கு, தொழில்துறை, மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, இதெல்லாம் வந்து பாஜக எடுத்துக்கிச்சு. எங்கெல்லாம் வசூல் வருமோ அங்க எடுத்துக்கிட்டாங்க. தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆளுமை திறன் வேணும் இருந்தது. சார், ஒரு சின்ன சந்தேகம் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சீமான் சார் அவரோட 8.19% அவர் வந்திருக்காரு. ஆனா எல்லா சேனலுமே அதை பத்தி எதுவும் பெருசா பேசல. ஈவன் எலெக்ஷன் இதுல கூட பாத்தீங்கன்னா வந்து அதர்ஸ்ன்ற கேட்டகரியில தான் சார் அவரை போட்டிருக்காங்க. இதை பத்தி எப்படி சார் பாக்குறீங்க? அதைத்தான் எடுத்தடுப்புலயே சொன்னேம்மா. இன்னைக்கு இருக்கிற இந்த வாக்கு பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்குமே லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்துருக்கு. அப்பெல்லாம் வந்து இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு 5 குறைஞ்சபட்சம் 5 சட்டமன்ற தொகுதி சேர்ந்து தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அது அவ்வளோ பெரிய வாக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 10 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் வாக்கு போடுற இடத்துல இவங்க 10,000 ஓட்டு 20,000 ஓட்டுன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல நம்பர். அவங்க அதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்களுக்கு இந்த நம்பர் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் தான். புரியுது. இப்போ 8.19% வாக்கு வந்திருக்கு இல்லையா சார்? இதனால வந்து பாத்தீங்கன்னா மாநில அங்கீகார கட்சியாக மாறி இருக்கு
சீமான் சார். மாறணும் கொடுக்காது. அது என்ன பெரிய கஷ்டம்? இப்போ அந்த விஜய் தேர்தலில் நிக்கல அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. ஆஹா. அது என்னம்மா அது நம்ம தேர்தல் ஆணையம் அந்த ரவிக்குமார் ராஜ்குமார் அவர் இருக்காரு. இதுவரை பப்ளிக்கே பார்க்கல. தேர்தலுக்கு முந்தின நாள் தான் தலையை காட்டுறாரு. அப்ப அவரோட சின்னம் எப்படி சார்? சின்னம் இது மாறத்துக்கு வாய்ப்பு ஏதாவது என்ன இருக்கா? சின்ன சீமான் சாரோடது அவர் சின்ன என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். தடுமாறுறீங்க. தடுமாறல சார். இருந்தாலும் சொல்லுங்க பாருங்க. சின்ன என்ன சொல்லுங்க. அதுதானே. இப்ப என்ன சின்னம் தெரியல. மைக். பழையதுக்கு மாறும்ல. அதுதான் உங்ககிட்ட கேட்கும். அதுதான் சொல்லுங்க. புரியல என்னது? சார் இப்ப கரண்ட்ல இருக்க சின்னம் பாத்தீங்கன்னா மைக். அவரோட பழைய சின்னம் வந்து என்னன்றது அந்த உழவர் இது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். சோ அது மாறத்துக்கான வாய்ப்பு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இல்லையா சார்? சரி அந்த சின்னத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வேற சின்னம் கேட்கலாம். சார் அதே மாதிரி வீரப்பன் பொண்ணு வந்து எல்லாரும் வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைச்சாங்க. பட் அவங்க 4வது பிளேஸ்ல தானே சார் வந்திருக்கு. வைரத்தை தங்கத்துல பதிக்கணும். தகரத்துல பேச்சா என்ன ஆகும்? அப்ப வந்து எதை நீங்க தகரம்ன்றீங்க? நாம் தமிழர் கட்சியா? தெரியாது. அது வைரத்தை தங்கத்துல பேச்சா தான் அதுக்கு மரியாதை. சாருக்கு வந்து அந்த தங்கம்ன்றது அந்த டிஎம்கே கட்சி மட்டும் தான் நினைக்கிறேன். அதாவது தகுதியான இடத்துல இருக்கணும். அவங்களுக்காக போராடினவங்க யாரு? அவங்களுக்காக உயிரை கொடுத்தவங்க யாரு? அவங்களுக்காக ஜெயிலுக்கெல்லாம் போனவங்க யாரு? அவங்களுக்காக ஒரு நக்கீரன் பத்திரிகை கோபாலை வந்து படாத அவஸ்தைப்படுத்தினாங்கம்மா. ராம்தாஸ் எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணார். வீரப்பனை பத்தி பேசுறதுக்கு ரஜினிகாந்த் காணாம அடிச்சாரு இல்ல. அவர் பாபா படம் ஓட விடாம பண்ணிச்சு இல்ல. இவ்வளவு பேரையும் விட்டுட்டு அந்த பொண்ணு அங்க போய் சேருதுன்னா உனக்காக கண்ணீர் விட்டு அழுது கதர்னா அத்தனை பேத்தி பைத்தியக்காரன் ஆக்கிட்டு நீ போன. அதனுடைய விளைவு நீ அனுபவி. எவ்வளவோ பேர் வந்து உனக்காக வந்து கதர்னாங்க, கண்ணீர் விட்டு இது பண்ணாங்க. உங்க அப்பாவுடைய இது வீரத்தை எல்லாம் எங்க போன்றவர்கள் நாங்களாம் பேசியிருக்கிறோம், நாங்களாம் பார்த்துருக்குறோம். நான் நேரில் அவரை பார்க்கல. அவருடைய ஆட்கள் பூராத்தையும் நான் பார்த்துருக்கேன். அவருடைய விருந்தோம்பெல்லாம் நான் வந்தியூர் காடுகளில் நான் இது பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் ஒரு பிரபல பத்திரிகையாளர் என்னோட வந்தவர் இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறாரு. அவர் பத்திரிகைகள் வெளியிட்டு இருக்காரு. அவருனால தான் போய் அந்த விருந்தோம்பெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சேர்ந்தாக்கா அதுக்கு என்ன பண்றது? உங்களோட பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயத்தை பேசுறீங்க. நன்றி சார். என்னுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமா மக்கள் பக்கம் இருக்குது. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும்.